ஹாய் நண்பர்களே, இந்த சர்வீஸ் நோ கொஸ்டின் ஆன்சர் சீரீஸில் நம்ம ஏற்கனவே 10 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்தராக உள்ள கொஸ்டின்ஸு பார்க்கலாம். ஃபஸ்ட், வாட் இஸ் த சர்வீஸ் கேட்லாக்? சர்வீஸ் கேட்லாக் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது வந்து ஒரு செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல். யூஸராக வந்து என்னம்னா ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். என்னென்னது சர்வீசஸ் ரெக்வஸ்ட் பண்ணலாம், ப்ராடக்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணலாம், ரிசோர்ஸஸ் ரெக்வஸ்ட் பண்ணலாம். அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். த சர்வீஸ் கேட்லாக் ப்ரொவைட்ஸ் எ யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் ஃபார் ரெக்வஸ்டிங் சர்வீசஸ், ப்ராடக்ட்ஸ் ஆர் ரிசோர்ஸஸ். Next question, what is the difference between catalog item and record producer? ஸோ இந்த கொஷினுக்கு நமக்கு ஏற்கனவே கேட்லாக் ஐட்டம்ங்கிறது என்னென்னா ஒரு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ். எதில் இருக்க சர்வீஸ் கேட்லாகில் உள்ள ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கேட்லாக் ஐட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராடக்ட்னா பிசி எடுத்துக்கலாம், லேப்டாப் எடுத்துக்கலாம், ஃபோன் எடுத்துக்கலாம், இதெல்லாம் ப்ராடக்ட்டு. சர்வீஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா பார்க்கிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் இருக்கும். நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருப்போம், நம்மளுடைய எக்ஸாம்பிள்ஸ்லேயே சொல்லியிருப்போம். சர்வீஸ் கேட்லாக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னது, கேட்லாக் ஐட்டத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கிங் சிஸ்டம். ஓகே. ரெக்கார்ட் ப்ரொடியூசருங்கிறது என்னதுன்னா, இட் அலோஸ் கிரியேட்டிங் எ ரெக்கார்ட்ஸ் இன் அ டேபிள். இதை என்ன சொல்லுவோன்னா, ஆக்சுவலாக நமக்கு ஒரு இதுவும் எதில் இருக்குது, சர்வீஸ் கேட்லாகில் தான் இருக்குது. நீங்கள் வந்து ஆல் மெனுவில் போயிட்டு சர்வீஸ் கேட்லாக்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு கீழே உங்களுக்கு வந்து சர்வீஸ் கேட்லாக்கு கீழே ரெக்கார்ட் ப்ரொடியூசர்னு இருக்கும். ஓகே, இது நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ ரெக்கார்ட் ப்ரொடியூசர் இஸ் அ ஃபார்ம். அது என்ன, ரெக்கார்ட் ப்ரொடியூசருங்கிறது என்னது, ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் வழியாக என்ன பண்ணலான்னா ஒரு ரெக்கார்டு க்ரியேட் பண்ணலாம். என்னது, டைரெக்டாக எதை ஸ்பெசிஃபை பண்ணுவோம், டேபிளை ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு ரெக்கார்டு க்ரியேட் பண்ணுறது. ஸோ இது என்ன சொல்லணும்னா டாஸ்க் பேஸ்ட் ரெக்கார்ட் ப்ரொடியூசருங்கிறது என்னென்னா, இந்த டேர்ம் நான் வச்சுக்கோங்க. ரெக்கார்ட் ப்ரொடியூசர் அப்படிங்கிறது என்னதுன்னா டாஸ்க் பேஸ்ட் ரெக்கார்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற தான் ரெக்கார்ட் ப்ரொடியூசர். ஸோ இட் அலோஸ் கிரியேட்டிங் எ ரெக்கார்ட் இன் டேபிள். ஓகே, a record producer is a form within the service catalog that is used to create a records in specified table such as என்னது task or incident table. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இந்த கொஷின் கண்டிப்பாக ஒரு ஐடிஎஸ்எம் இன்டர்வியூ போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஷின் இருக்கும். எதர் கேட்லாக் ஐட்டம் ஆர் ரெக்கார்ட் ப்ரொடியூசர், அல்லது இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன. ஸோ இன்னும் ரெஃபர் பண்ணிக்கோங்க நல்லா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். வாட் இஸ் த பிஸ்னஸ் ரூல் இன் சர்வீஸ் நவ் அண்ட் ஹவு டஸ் இட் டிஃபர் ஃப்ரம் எ கிளைண்ட் ஸ்கிரிப்ட்? பிஸ்னஸ் ரூலுங்கிறது என்னது, சர்வர் சைடு. ஸோ ரன்ஸ் ஆன் சர்வர் சைடு அண்ட் அப்ளைஸ் டு எங்கே அப்ளை பண்ணுவோம் பிஸ்னஸ் ரூலை, இப்படி நான் வச்சுக்கோங்க. ரன்ஸ் ஆன் த சர்வர் சைடு, அப்ளைஸ் டேட்டாபேஸ் ஆப்ரேஷன், இன்சர்ட், அப்டேட்டு, டெலீட், இது மாதிரி. ஓகே, அதுக்கு தான் வந்து பிஸ்னஸ் ரூல் யூஸ் பண்ணுவோம். கிளைண்ட் ஸ்கிரிப்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஷின் பேங்க்லேயே நம்ம பார்த்துருப்போம். என்னென்னா ரன்ஸ் ஆன் த கிளைண்ட் சைடு டு ஹேண்டில் யூஏ இன்ட்ராக்ஷன்ஸ். ஓகே, ஸோ கிளைண்ட் ஸ்கிரிப்ட்டுக்கும் பிஸ்னஸ் ரூலுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், வாட் ஆர் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் ஆர் ஏசிஎல் இன் சர்வீஸ் நவ்? இந்த கொஷினும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூ கொஷின் இருக்கும். ஓகே, ஏசிஎல் டிஃபைன்ஸ் பெர்மிஷன்ஸ் ஃபார் ஆக்சஸிங் ஆர் மாடிஃபைங் ரெக்கார்ட்ஸ். ஏசிஎல் மூலமாக என்னது, ஒரு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இது ஒரு எலிவேட்டட் ரூல் அல்லது ஒரு ஹையர் ப்ரிஃபரன்ஸ் உள்ள ரூல். ஸோ இதை நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஆலில் போயிட்டு ஏசிஎல்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் பண்ணும். ஏசிஎல் க்ரியேட் பண்ணோன்னா எல்லோரும் ஏசிஎல் க்ரியேட் பண்ண முடியாது. எலிவேட்டட் ரூல், அதாவது செக்யூரிட்டி அட்மின் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஏசிஎல் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஏசிஎல் அடுத்து இந்த கீழே இருக்குது, ஏசிஎல் கண்ட்ரோல்ஸ் த ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன். இந்த கொஸ்டினும் கண்டிப்பாக இருக்கும். என்னென்னா ஏசிஎல்லுடைய எக்ஸிக்யூஷன் ஆர்டர் என்ன இருக்கும், அல்லது ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் எப்படி வேணாலும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணும், நம்ம கிளாஸ்லேயே இது பார்த்துருக்கோம். ரோல் செக் பண்ணும், அண்ட் தென் கண்டிஷன் செக் பண்ணும், தென் ஸ்கிரிப்ட் இருக்கான்னு செக் பண்ணும். ஓகே, ஃபஸ்ட்டு ரோல்ஸ் வரும்போது ரோல் வந்து சாட்டிஸ்ஃபைடு ட்ரூன்னு சொன்னால் தென் கண்டிஷனுக்குள்ளே வரும். கண்டிஷன்
ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ஸ்கிரிப்டுக்குள்ளே போகும். ஸோ ஃபஸ்ட் லெவலே ரோலில் வந்து இல்லை நோ அப்படின்னு சொன்னால் அண்ட் ஃபர்தர் லெவல் செக் பண்ணவே இருந்தாது. ரோல்லே வந்து உங்களுக்கு அந்த ரோல் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எக்ஸிட் ஆகிடும். ஸோ இதுதான் ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இந்த கொஷின்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் அன் அப்டேட் செட் இன் சர்வீஸ் நவ்? சர்வீஸ் நோவில் அப்டேட் செட்னா என்ன? அப்டேட் செட் இஸ் அ கண்டெய்னர் ஃபார் கேப்சரிங் அண்ட் மூவிங் சேஞ்சஸ் பிட்வீன் இன்ஸ்டன்ஸ். ஸோ நம்ம எந்தெல்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்க, ஒரு ஃபார்ம் சேஞ்ச் பண்ணுறீங்க, இன்சிடென்ட் ஃபார்ம் மாடிஃபை பண்ணுறீங்க, ஒரு ரூல்ஸ் கிளைண்ட் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கீங்க, இதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணுறதுக்குரிய ஒரு மெக்கானிசம் தான் அப்டேட் செட். ஓகே, ஸோ அப்டேட் செட் இஸ் அ கண்டெய்னர் ஃபார் கேப்சரிங் அண்ட் மூவிங் சேஞ்சஸ் பிட்வீன் இன்ஸ்டன்ஸ். கேப்சர் பண்ணி என்ன பண்ண, இப்போ டெவ் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அதை டெஸ்ட்டுக்கு மூவ் பண்ணணும்னா அப்டேட் செட் வழியாக அப்டேட் செட் வழியாக தான் மூவ் பண்ண முடியும். ஓகே, தென் டெவலப் கஸ்டமைசேஷன் இன் ஏ டெவலப்மெண்ட் இன்ஸ்டன்ஸ் அண்ட் மூவ் தம் டு ஏ டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ். ஒரு டெவலப்மெண்ட் இன்ஸ்டன்ஸ்லேருந்து டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ்க்கு மூவ் பண்ணுவோம். இதுதான் வந்து அப்டேட் செட்டு. நம்ம நிறையா பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் கிளாஸில் ரெஃபர் பண்ணதையும் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் கேப்சர்ட் ஆர் ட்ராக்டு இன் அப்டேட் செட்? இந்த கொஷினும் கண்டிப்பாக இருக்கும். எதெல்லாம் வந்து அப்டேட் செட்டில் கேப்சர் பண்ண முடியும், அதுதான் உங்களுக்கு புரியும். எதெல்லாம் அப்டேட் செட்டில் கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறோன்னா, கான்ஃபிகரேஷன் அண்டு கஸ்டமைசேஷன். என்ன கான்ஃபிகரேஷன்? ஃபார்ம் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, பிஸ்னஸ் ரூல் கொடுத்துருப்பீங்க, கிளைண்ட் ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம், யூஐ பாலிசி, ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணியிருப்போம், ஏசிஎல் க்ரியேட் பண்ணியிருப்போம், இமெயில் நோட்டிஃபிகேஷன் க்ரியேட் பண்ணியிருப்போம், ஃப்ளோ டிசைனர் க்ரியேட் பண்ணியிருப்போம். இது எல்லாமே கேப்சர் பண்ணுறது, அதுதான் கஸ்டமைசேஷன். கான்ஃபிகரேஷன் அண்ட் கஸ்டமைசேஷன் that can be captured in the update set. இந்த கொஷின் கண்டிப்பாக இருக்கும். அப்போ கேப்சர் பண்ணுறது இருக்குன்னா கேப்சர் எதெல்லாம் கேப்சர் பண்ணாதுன்ற கொஷின். ஸோ அதான் நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் நாட் கேப்சர்ட் ஆர் ட்ராக்ட் இன் அப்டேட் செட்? டேட்டா ரெக்கார்ட்ஸ், அதாவது டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் ரெக்கார்ட்ஸ், இதெல்லாம் கேப்சர் பண்ண முடியாது. சில ஃபியூ சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கேப்சர் பண்ண முடியாது. எஸ்எல்ஏ டேட்டா கேப்சர் பண்ண முடியாது. ஸோ இதை மட்டும் ஜஸ்ட் இந்த டாபிக்ஸ் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக நீங்கள் கொஞ்சம் இதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்கன்னா இன்னும் மோர் அண்டர்ஸ்டாண்டிங். பட் இதுதான் வந்து ஹிண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டு யூ கிரியேட் ஏ கஸ்டம் ஒர்க் ஃப்ளோ இன் சர்வீஸ் நோ? எப்படி ஒரு ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணுவீங்க? அதுக்கு ஆன்சர் என்னது? ஒர்க் ஃப்ளோ எடிட்டர் அல்லது ஃப்ளோ டிசைனர் மூலமாக தான் நமக்கு வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்? ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம். ஆக்ஷன்ஸு, கஸ்டம்ஸு, அப்ரூவல் இதெல்லாம் எடுத்து போட்டு ஒரு ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி நீங்கள் ஒர்க் ஃப்ளோ எங்கே இருக்கும்? ஆல் மெனுவில் ஒர்க் ஃப்ளோன்னு டைப் பண்ணிங்கன்னா ஒர்க் ஃப்ளோ எடிட்டர் இருக்கும், அல்லது ஆல் மெனுவில் ப்ராசஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இருந்துச்சுன்னா ஃப்ளோ டிசைனர் இருக்கும். இதுதான் வந்து இதன் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டு யூ மேனேஜ் ரோல்ஸ் அண்ட் பர்மிஷன்ஸ் இன் சர்வீஸ் நோ? ரோல் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? அல்லது இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிள். ரோல் என்னது? யூசர் அட்மினில் போயிட்டு ரோல்னு செலக்ட் பண்ணிங்கன்னா ரோல் இருக்கும். யூசர் அட்மின் கீழே என்னென்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு யூசர்ஸ் இருக்கும், குரூப்ஸ் இருக்கும், தென் ரோல் இருக்கும். அந்த கொஷினை தான் ஒரு ட்விஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் இந்த கொஷின். இது ஸோ ஹவு டு யூ மேனேஜ் ரோல்ஸ் அண்ட் பர்மிஷன் இன் சர்வீஸ் நோன்னா இதுதான் ரோல் மேனேஜ்மெண்ட்டு. ரோல் மேனேஜ்மெண்ட் மாடியூலுங்கிறது ஒன்றும் இல்லை, யூசர் அட்மின் தான். நான் இப்போ சொன்னதான் ரோல் மேனேஜ்மெண்ட் மாடியூல் டு அசைன் ரோல்ஸ் டு யூசர்ஸ் ஆர் குரூப். ரோல் கண்ட்ரோல் ஆக்சஸ் அது நமக்கு தெரியும். அது அப்ளிகேஷனுக்கும் நம்ம ரோலை யூஸ் பண்ணுவோம், மாடியூல்ஸும் ரோலை யூஸ் பண்ணலாம், ரெக்கார்டுக்கும் ரோலை யூஸ் பண்ணலாம். ஸோ ரோல்ஸ் பற்றி இதுதான். நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த சிஎம்டிபி இன் சர்வீஸ் நவ்? இந்த கொஷினு இருக்கும், பட் நீங்கள் ரொம்ப உங்கள்கிட்ட வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க அஸ் எ ஃப்ரெஷர் லெவலில் உள்ளவங்களுக்கு. ஸோ இந்த கொஷின் வந்து ஜஸ்ட்டு சிஎம்டிபின்னு ஒரு வேர்டு இருக்கான்னு தெரியணும். ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட்டு கேட்கலாம். ஸோ இந்த சிஎம்டிபிங்கிறது என்னது? கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டேட்டாபேஸ், அதை தான் வந்து சிஎம்டிபி அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும்? நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம், நம்மளுடைய பிபிடிலாம் கொடுத்துருப்போம். எப்படின்னா ஸ்டோர்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ சிஎம்டிபியில் என்ன பண்ணுறோம்? வி ஆர் ஸ்டோரிங் த இன்ஃபர்மேஷன் அபவுட் வாட்? ஹார்ட்வேர் இன்ஃபர்மேஷன், சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன், ஐடி அசெட்டு, தென் ரிலேஷன்ஷிப், இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி ஒரு ஸ்டோர்டு இன்ஃபர்மேஷனாக இருக்க தான் சிஎம்டிபி.
ஓகே. ஸோ நான் இதோட இந்த வீடியோ இந்த கொஷின்ஸ் 20 கொஷின்ஸோட வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ரெஃபர் பண்ணுங்கள். இந்த 20 கொஷின்ஸ் நல்லா படிங்க. அதை படிச்சுட்டு நம்ம ஒரு ஃபர்தராக உங்களுக்கு கொரீஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வந்து பிங் பண்ணலாம். இல்லைன்னா ரொம்ப புரியலை, சுத்தமாக புரியலை அப்படின்னா யூ கேன் கால் மீ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம நான் என்னென்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரெஷர் லெவலில் உள்ளவங்க அல்லது இந்த ஃபீல்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு சர்வீஸ் நோவே உள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அது மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய அந்த 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 அதுதான் என்னுடைய கோல். ஸோ அந்த கோலை டுவர்ட்ஸ் தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ என்னுடைய வீடியோஸ் பற்றி உங்களுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.